இந்த அதிகமாக டைம் எடுத்து எழுதுறாங்க இல்லைங்களா, 3rd attempt 4th attempt அந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஸ்டேயிங் பவர் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க சர்வீஸ்க்கு சேர்றதுக்கு முன்னாடியே கஷ்டத்தை பார்த்தாச்சு. 3 வருடம் 4 வருடம். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த கேள்வி கேட்பாங்க, பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுறாங்க, பொண்ணு கல்யாண வயசு வந்துருச்சு, என்ன நீங்கள் டெல்லிக்கு சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு பெங்களூருக்கெல்லாம் அனுப்பிட்டு என்னங்க அது கிராமத்தில் பேசுகிற பேச்சு தானே, என்ன பொண்ணு பாட்டுக்கு தனியாக போய் அந்த பொண்ணு பாட்டுக்கு படிக்குதுங்கிறீங்க, என்ன அப்பா அம்மா நீங்கள், பொண்ணு பாட்டுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தா பரவாயில்ல, அதனால் 4 அட்டெம்ப்ட் பொண்ணு எழுத விட்றீங்க. இல்லை உள்ளூரில் பேசுவாங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க நானும் பார்த்துருக்கேன். பையன் என்ன தம்பி எல்லாம் படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டான், அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டான், அதாகிட்டான், என்ன தம்பி நீ புக்கை தூக்கிட்டு சென்னைக்கும் ஊருக்கும் வந்து சுற்றிட்டு இருக்கிற நீயே, இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அது உங்கள் காதுபட பேசுவாங்க. சில பேர் உங்களுக்கு நீங்கள் கேட்டால் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறக்காக பின்னாடி குசு குசுன்னெலாம் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் என்ன எதுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு, என்ன பேசுகிறாங்க. நீங்கள் அதில் போய்த்தான் ஆகணும்.